வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. எஸ்ஐஆர் அப்படின்னக்கூடிய சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம், இதற்கு 12 மாநிலங்களில் இதற்கான ஏற்பாடுகளுக்கு அறிவித்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் தேர்தலை எதிர்கொள்ளக்கூடியதில் 4 மாநிலங்கள் இதில் அடங்குகிறது. அடுத்த வாரத்திலிருந்து இந்த பணிகள் உடனே தொடங்குவதாகவும் ஆணையம் அறிவித்திருக்க, தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கான அனைத்து கட்சி கூட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நாளைய தினம். இது ஒரு இயல்பான நடைமுறை, இதில் வேறு எதுவும் நோக்கம் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்கிறது. இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை வரவேற்கிறது அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள். ஆனால் அதே நேரத்தில் சிறுபான்மையினர், பெண்கள் உள்ளிட்டோருடைய வாக்குகளை நீக்குவதற்கு முயற்சி நடக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார். எஸ்ஐஆர் மூலமாக பாஜகவும் அதிமுகவும் வெற்றி பெறலாம் என கணக்கு போடுகிறார்கள் என முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். அது தப்பு கணக்காகும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறதுன்னு இந்தியா கூட்டணி கட்சிகள் அறிக்கை வெளியிடுகிறார்கள். நவம்பர் 2ஆம் தேதி அவர்கள் சார்பில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலும் எஸ்ஐஆர் நியாயமானதா? திமுக கூட்டணியின் எதிர்ப்பு விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. நம்முடைய பாஜக தரப்பிலிருந்து மாநில துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு ராஜா தமிழ்மாறன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வலதுசாரி திரு எஸ் ஸ்ரீராம் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு SR இப்ராஹிம் அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ராஜா தமிழ்மாறன் ஆரம்பிக்கணும். திரு ராஜா தமிழ்மாறன், தமிழகம் மட்டுமல்ல 12 மாநிலங்களுக்கு இது நடக்கிறது. 12 மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. ஆனால் முதலமைச்சர் சொல்கிறாரு தமிழ்நாட்டை குறிவைத்து தேர்தல் வெற்றிக்காக இது நடக்குது அப்படின்னு. அதீத சந்தேகத்தை வெளிப்படுத்துறீங்களோ? இல்லை, பீகாரில் என்னெல்லாம் பேட்டர்ன் இவங்க ஃபாலோ பண்ணாங்கங்கிறது தெரிஞ்சால் தான் இங்கே என்னெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பீகாரில் நடந்த விதங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு மோசமாக நடந்துக்க முடியுமா அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுனது பீகாரினுடைய எஸ்ஐஆர் ரிப்போர்ட் தான். அதில் சில விஷயங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டினா தான் என்னென்ன தவறுகள் இருந்துச்சு அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு வந்தது அப்படிங்கிற தெரிஞ்சாதான் இதனுடைய விளைவுகள் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். எஸ்ஐஆருங்கிறதே பொதுவாக எதுக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் திருத்தங்களை மேற்கொள்வது. அதுதான் அதனுடைய பிரைமரி அப்ஜெக்டிவ். அதில் சேர்த்துறதுக்கான ப்ரியாரிட்டி தான் அதிகமாக இருந்திருக்கணும். ஏன்னா நியூ ஓட்டர்ஸை சேர்த்திருக்கணும், பலசை டெலிஷன் பண்ணணும், ஆர் ஷிஃப்டிங்கை இவங்க கொடுக்கணும். இவங்க என்னெல்லாம் மேற்கோள் பண்ணியிருக்காங்க, அதாவது அங்கே நடவடிக்கை எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறதுன்னு சொன்னால் ஒரு பெரிய உதாரணத்தை நான் சொல்கிறேன். நான் கயா மாவட்டத்தில் நிதானி கிராமத்தில் 947 வாக்காளர்கள் ஒரே வீட்டில் வசிப்பதாக எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பின் வந்த ரிப்போர்ட் காட்டுகிறது. அதை யார் ஏற்படுத்தியிருப்பான்? அடுத்தது, பீகார் வரைவு பட்டியலில் 2243 முகவரிகளில் ஒரே வீட்டில் 100 பேர் இருக்கிறதா பதிவுகள் வெளிவந்திருக்கு இந்த எஸ்ஐஆர் நடந்த பிறகு. அதே போல் 22 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டதாக தெரிவித்தது. ஆனால் கடந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்த தேர்தல் ஆணையத்தை இந்த தில்லுமுள்ளுகள் எல்லாமே சொல்லப்பட்டது. இதில் இறந்து போனவர்கள்னு 22 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. அதில் இறந்து போனவர்களை கூட்டிகிட்டு ராகுல் காந்தி அவர்கள் டீ சாப்பிட்டாருங்கிறத நம்ம பார்த்தோம். அவர்கள் என்ன பேசிஸில் நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவர்கள் எப்படி திரும்ப உயிரோட வந்தார்கள்ங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவே இல்லை. தேர்தல் ஆணையம் நாங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கோம் அப்படின்னு. அப்ப செத்து போனவங்க திரும்ப வந்தாங்கன்னா இவங்க உயிர் பிச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்ல, நீக்கப்பட்டதா சொல்லப்பட்டவங்க அது மாதிரி கம்ப்ளைண்ட் வரலன்றாங்க. அவங்க மேபி கம்ப்ளைண்ட் தெரிவிக்காம இருந்திருக்காங்களோ? ஏங்க, இறந்து போனவங்க நீங்க எப்படிங்க இறந்து போனவங்க நீங்க டிக்ளேர் பண்ணுவீங்க? ஒரு ஏஜென்ட் அவங்களுடைய பிஎல்ஓ சொல்லாம அங்க இருக்கக்கூடியவர்கள் செய்யாம அந்த அதோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க பார்க்கணும். அர்ஜுன் என்கிற யூடியூபர் ஒரு டெலிஷனுக்கு 80 ரூபா காசு வாங்கிக்கிட்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான டெலிஷன்களை உட்கார்ந்து பண்ணியிருக்காரு. அதை ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. இது பிஎல்ஓக்கள் பண்ண மாதிரி தெரியல. இப்படிப்பட்ட பெரிய தில்லுமுழுகளை இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்த வகையில் 80,000 முஸ்லிம் இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை ஒரே ரீஜன்ல இருந்து அவங்க நீக்கியிருக்காங்க. அதற்கான ஆதாரங்களும் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இல்ல, அது ஏன் அவங்க முறையீடு பண்ணல? தேர்தல் ஆணையங்கள்ட்ட முறையீடுகள் வரலன்றாங்க. தேர்தல் ஆணையத்தை தான் அவர்களுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை நீங்க 2 நாள் முன்னாடி நடந்த நீங்க
பிரஸ் மீட்டை பார்த்தீங்க. கேள்விகள் கேட்கிறாங்க. கேள்விகள் கேட்கும் பொழுது 4-5 கேள்விகளை ஒன்னா கேட்கறதுக்கு அலோவ் பண்ணிடுறாரு. அவருக்கு எது சௌரியமா இருக்கோ அது ஒண்ணுக்கு மட்டும் பதில சொல்லிட்டு மற்றதுக்கெல்லாம் பதிலே சொல்லாம நெக்ஸ்ட் அப்படின்னு போறாரு. அப்ப இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு எதுக்குமே எலெக்ஷன் கமிஷன் பதிலே சொல்லலையே. இந்த தவறுகள் இருக்கக்கூடாது நம்ம கேட்கறது சரியா, ஒட்டுமொத்தமா எஸ்ஐஆர் வேணான்றது சரியா? எஸ்ஐஆர் செய்யப்படுகின்ற முறை சரியல்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப 30 பேர் நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், 30 நாட்களுக்குள்ளார இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சேலம் மாநகராட்சியில ஒரு வார்டு இருக்குன்னா ஒரு 15,000 வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு வார்டு, தோராயமா 15,000 ஒரு வார்டு, அதுக்கு 15 பிஎல்ஓ கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு அவங்க வந்து 30 இருந்து 40 பேர்களை நேரடியாக கம்பல்சரி சந்திச்சாகணும். அப்ப அவங்க வீட்டில் இருக்கிற நேரத்துக்கு போவாங்களா, சாயந்தர நேரத்துக்கு போவாங்களா, ஒரு ஆசிரியர்கள் தான் வரப்போறாங்க, அப்ப அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போவாங்களா, இல்ல அந்த 40 பேரை ஒரு நாளைக்கு அவங்க போய் கண்டிப்பா சந்திச்சாகணுங்கிற நிலையில எப்படி அது சாத்தியமாகும்? இப்ப இது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆகுது இல்லையா? இது வந்து மாநகராட்சியில நெருக்கமா குடியிருப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல, நீங்க கிராமங்களுக்கு நீங்க வாங்க, ஒரு பூத்துக்கு 1000 to 1200 வாக்காளர் இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த 30 நாட்களுக்குள்ளார அந்த ஒரு பிஎல்ஓ எப்படிங்க இருக்கிற 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு வீடு இருக்கும், தோட்டம்லாம் இருக்கிற இடத்துல ஒரு வீட்டுக்கு நடைமுறை சாத்தியம் இல்லைன்ற எப்படி சாத்தியம் ஆகும்? 30 நாள்ங்கிறது திட்டமிட்ட சதியா தான் நம்மளால பார்க்க முடியுது. கேட்கிறேன் திருக்கருணாராஜன், பீகார்ல இது கடும் எதிர்ப்பை சந்தித்தது. உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்துல ஆதார ஏத்துக்குங்க அப்படின்லாம் சொன்னது, அதெல்லாம் குட்டு இல்லையா? அப்ப அதை பார்த்தானே இன்னைக்கு இந்தியா கூட்டணி மற்ற மாநிலங்கள்லாம் இது வேணான்னு சொல்றாங்க. தமிழ்நாடு ஏன் பயப்படணும்? தமிழ்நாட்டோட 68,467 பிஎல்ஓவும் தமிழ்நாடு அரசாங்கம் தானே நியமிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்ட கலெக்டர்கள், இங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் அனைவருமே இதில் செயல்பட போகிறாங்கல்ல. உங்களுக்கு என்ன பயம்? இது என்ன பேயா பூச்சாண்டியா? மாறன் சொன்ன மாதிரி ஒரு திருத்த நடவடிக்கை தானே. இப்போ ஆதார் அட்டையில் அட்ரஸ் மாற்றுறதுன்னா வரிசையில் நின்று போய் மாற்றுறோம். ரேஷன் கார்டு சரியாக திருத்தணும், முகவரி மாற்றோன்னா 4 நாள் லீவ் போட்டு போய் மாற்றுறோம். ஆனால் வாக்காளர் அட்டையில் ஒரு திருத்தம் பண்ணு, உங்கள் வீட்டில் இறந்தவங்கள இருந்தால் நீக்கு, புதுசாக யாராவது சேர்க்க வேண்டியதெல்லாம் சேரு அப்படிங்கிறத ஒரு சொன்னால் மக்கள் அதை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கல. தேர்தல் வரும்போதெல்லாம் வாக்காளர் திருத்த பணிகள் நடைபெறும். ஒரு கேம்ப்பு போடுவாங்க, 2 தடவை 3 தடவை போடுவாங்க. ஜனவரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும். இன்னும் பல தொகுதிகளில் 52%, 50% தான் வாக்கே பதிவாகுது. சென்னை ரொம்ப மோசம், 50, 51, 52 தாண்டதே கிடையாது. சென்னை மாதிரி பெரிய படித்த மக்கள் நிறையா இருக்கிறாங்க, நிறையா பணியாற்றக்கூடிய தோழர்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துலையே இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ எல்லாரையும் வாக்களிக்க வேண்டும் என்ற கடமையை உணர செய்யணும்னா முதல்ல சுத்தம் பண்ணணும். அது சுத்தம் பண்ணுறதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர். நீங்கள் பீகாரில் சில தவறுகள் இருக்குது, அவர் சொன்னது இன்னும் உச்சநீதிமன்றத்தில் அவங்க அதனுடைய கைட்லைன்ஸ் படி தான் இந்த எஸ்ஐஆர் நடைபெற்றது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடைசியில் இருக்கட்டும், அது இருக்கட்டும், தனியாக இருக்கு. அந்த நேரத்தில் நடவடிக்கை எல்லாம் இது வந்து திமுக ஆட்சியை எதிர்த்து அப்படின்னு முதலமைச்சர் சொன்னதை போல இல்லாமல் பாஜக ஆளுகிற மாநிலங்களையும் நடக்குதுல்ல. குஜராத், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் எல்லா மாநிலத்திலும் நடக்குது. அப்போ தமிழ்நாட்டை மட்டும் குறி வச்சு இது நடத்தலைங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். 12 மாநிலம் நடக்குது. உங்கள் அதிகாரிகள், உங்கள் பிஎல்ஓக்கள், உங்கள் கலெக்டர்கள், உங்கள் எஸ்பிக்கள் எல்லாம் சேர்ந்து தான் இது நடத்த போகிறாங்க. இதில் தான் மாற்று கருத்து இருக்கா? இல்லை, யாரோ ஒருத்தர் இல்லை. ஒன்று சொல்கிறேன், 68,467 பிஎல்ஓ இருக்காங்க. அதுக்கு மேலே ஸ்பெஷல் பிஎல்ஓ 10 பிஎல்ஓக்கு ஒருத்தர் இருக்காங்க. அதுக்கு மேலே ஒவ்வொரு மட்டத்திலையும் அதிகாரிகள் இருக்காங்க, தேர்தல் அதிகாரிகள். இதுக்கு மேலே இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்குது, தேசிய கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்குது. இன்றைக்கு பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்கள், பிஎஸ்பி, ஆம் ஆத்மி, அதே மாதிரி இங்கே திமுக, அதிமுக, இந்த மாதிரி மாநில கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், நாம் தமிழர் கட்சிகள், இப்படிலாம் இருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு பிஎல்ஏ 2 போடலாம். நீங்கள் அரசு அதிகாரி ஒருத்தர்னா ஒவ்வொரு கட்சியும் ஒன்று போட்டால் இன்றைக்கு 13 கட்சிகள் 68,000 பார்த்தீங்கன்னா ஏலத்தால் அதே ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே 20 லட்சம் பேர் வருது. எவ்வளவு? 20 லட்சம் பேர் வருது. 20 லட்சம் நிர்வாகிகளுக்கு என்னங்க வேலை? உங்கள் கட்சியில் பிஎல்ஏ 2 நீங்கள் உங்கள் அடையாள அட்டையை வாங்கிட்டு ஒவ்வொரு பிஎல்ஓக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லிக்கிறேன். ஞானேஷ்குமார் சார் சொல்லியிருக்காங்க,
ஒரு BLA2 ஒரு BL ஓட்ட 50 படிவங்கள் வரைக்கும் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு. 50 படிவங்கள். அப்ப 50 படிவங்கள் நீங்க யாரும் விட்டு போயிடாம, பீகார்ல மாதிரி வந்துடாம, ஒருத்தர் 80 ரூபா வாங்கிட்டு பதிவு பண்ணாம பார்க்க வேண்டியது நம்ம கடமையா இல்லையா? மக்களே ஓட்டு போடுங்கள் கேட்கிறோம். அந்த ஓட்டு சரியான ஓட்டா? தமிழ்நாட்டில் நிக்கிற ஒருத்தருக்கு வெளிநாட்டுக்காரங்க ஓட்டு போடலாமா? டிமானிட்டைசேஷன் வந்துச்சு, 500,000லாம் ஒன்று வந்து கொடுங்கன்னாங்க. அந்த கொடுத்த காலக்கெடு முடிந்து 1 வருடம் கழிச்சும் வந்து என்கிட்ட 500,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு வந்தாங்க. ஸோ பணத்தையே மாற்றுவதில் சிலர் விடுபட்டு போயிடுறாங்க. தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்கள் இருக்கு. 6வது மாசம்லாம் பிப்ரவரி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த காலக்கெடு எப்படி சார் போதுமானது? டிமானிட்டைசேஷன்லாம் ஒரு அற்புதமான திட்டம். டிமானிட்டைசேஷன் மட்டும் வராட்டி நம்ம இன்னும் கீழே தான் இருக்கோம். இல்ல நான் டிமானிட்டைசேஷன் பத்தி பேசல. அப்பேற்பட்ட நிகழ்வுலையும் அந்த பணத்தை மாற்ற முடியாம, கொண்டு போக முடியாம அறியாமையில நிறைய பேர் இருந்தாங்க. நீங்க ஒரு மாசத்துல எப்படி இவ்வளவு பேரு பணத்தை வரணிலையோ ஏதோ பெரியவங்க மறந்துட்டு போறவங்க தான் இருப்பாங்க ஒழிய எந்த பேங்க்கும் நீங்க பணம் கொடுத்தா திருப்பி கொடுக்கறேன்னு எந்த பேங்க் சொல்லல. நீங்க அது ஒரு உதாரணமா சொல்லக்கூடாதுங்க சொல்றேன். இப்போ ஒரு மாசம் போதுமா சார்? அவர் கேக்குறாரு. ஒரு மாசம் ஆகத்தானே சொல்றேன். 20 லட்சம் BLA2 திமுகலையும் பாஜகலையும் எல்லா பூத்துலையும் இருக்கம்ல. நீங்க மக்கள் பணி ஆற்றுங்க. தேர்தலப்ப ஓட்டு கேட்கறதுக்கு 20 நாள்ல வேட்பாளர் நிப்பாட்டி ஓட்டு கட்டி ஜெயிக்கணும் விரும்புறீங்கல்ல? அப்ப வாக்காளர் பட்டியலை சுத்தம் படுத்துறதுக்கு, வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் பண்றதுக்கு அரசாங்கத்துக்கு, திமுக அரசாங்கத்துக்கு, திமுக ஆட்சிக்கு எல்லாரும் உதவி பண்ணுவோம். எல்லா வாக்காளரும் யாரும் விடுபடாம பார்ப்போம். இப்ப சத்யநாராயணன் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்காருல, 137 தோத்தேன், ஆனா எனக்கு ஏறத்தாழ 30,000 ஓட்டு 20 ஓட்டுலாம் அங்க இருந்துச்சு, அதனாலதான் நான் தோத்தேன்னு சொல்றாருல. அப்படிப்பட்ட கோரிக்கைக்கு என்ன பதில்? ஓகே, எல்லா கட்சியும் ஒன்னு சொல்கிறேன் சார், 13 முறை நடந்தது தானே சார்? எதா இருந்தாலும் பயப்படுறீங்க என்ன சார்? சார் கலைஞர் அவர்களே 2016ல நீங்க 57 லட்சம் ஓட்டிங்க, கள்ள ஓட்டு இருக்கு, தவறான ஓட்டு இருக்கு, தேர்தல் திருத்த பட்டியல் உடனே கொண்டு வாங்க சொன்னாரா இல்லையா சார்? இவங்க சொல்றாங்க இல்லையா, அதே பழைய பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு. நோ, இட் இஸ் நாட் சோ. அப்படி சொல்லல சார். நான் பேசும்போது நீங்க குறுக்க பேசாதீங்க. நீங்க பேசும்போது வேண்டாம். இல்ல நீங்க பழைய பேட்டர்ன் சொல்லல. இல்ல இது வந்து அவர் ஏன் அப்படி பேசுறாரு? நான் என்ன கருத்து அலோ பண்ணுவோம். இல்ல அவர் பேசுறது ஓகே அவர் நான் என்ன சொல்றேன், கருணாராஜ் 2003இல் மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஆரின் அடிப்படையில் தான் மேற்கொள்கிறோம் என எஸ்ஐஆரின் பொது தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிச்சது. அதுக்கான காப்பியை கொடுங்கன்னா கடைசி வரைக்கும் தேர்தல் ஆணையம் கொடுக்கவே கிடையாது. இதை கடைசியா யார் கொண்டு வந்து கொடுக்கிறாருன்னு சொன்னா பிரசாந்த் பூஷன் அவர்கள் அந்த 2003 எஸ்ஐஆர் கொண்டு வந்து கொடுக்கிறாரு. கொடுத்த பிறகு அதுக்கு இதுக்கு இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸை நான் பட்டியலிட்டு வச்சிருக்கேன். எவ்வளவு சேஞ்சஸ் இவங்க பண்ணிருக்காங்க தெரியுங்களா? ஆர் தே பர்மிட்டட் டு டு இட்? இப்படியே தான் நடந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல, இப்படி நடக்கப்படவில்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். பிராக்டிகலா எல்லா கட்சிக்கும் ஆள் இருக்கு. உங்க ஏஜென்ட்களை இறக்கிங்க. பூத் ஏஜென்ட்களை டிஎம்கே ஸ்ட்ராங் தான் சார். ஏஜென்ட் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது முக்கியம் இல்ல. அந்த பிஎல்ஓனால ஒரு நாளைக்கு எத்தனை பேர்த்த ஹேண்டில் பண்ண முடியும், எத்தனை என்ட்ரி போட முடியும், அங்கதான ப்ராப்ளம் இருக்கு. ஒரு நாளைக்கு நீங்க வீட்டுக்கு போறீங்க, அவங்க வீட்ல இல்ல, திரும்ப போறீங்க, அந்த வீட்டுக்கு எத்தனை தடவை நீங்க நடக்க முடியும்? நீங்க யார் என்ட்ரி சார்? 3 முறைங்கிறது இல்ல, ஒரு நாளைக்கு 30 பேர்ல இருந்து 40 பேர் நீங்க வந்து பார்க்கணும், கம்பல்சரி பார்க்க வேண்டி வருது. 50 பேர்ன்றாரு. இல்லங்க அவர் இல்ல 40 பேர் நம்ம கொடுக்கலாம் சார். எவ்வளவு 30 பேர்னு பார்க்க வேண்டாம், 30 வீடுன்னு பாருங்க. சரி ஓகே. வீடுகள் வீடுன்னு பார்த்தா 150 பேர் வந்துறாங்கல்ல. இருக்குறவங்க கம்ப்யூட்டர்ல என்ட்ரி யார் போட போறா? 1000 பேர் தான். இல்ல யார் கம்ப்யூட்டர் போட போறா? ஒருத்தர் 1200 பேர் பிராக்டிகலா அவர் சீஃப் கமிஷனர் சொல்றாரு, பிராக்டிகலா ஃபீல்ட்ல வந்து செஞ்சு பார்த்திருக்காரு அவரு. சும்மா மேல நீங்க பேசி யூடியூபர் வச்சு நீங்க போட்டுறதெல்லாம் சொல்லாதீங்க சார். இப்ராஹிம், இது நேத்து வந்த புது நடைமுறையில நேரு காலத்துல இருந்து இருக்குன்றாங்க. நேரு காலத்துல இருந்து இருக்கக்கூடிய நடைமுறை அவ்வப்போது இது தீவிரம் எடுக்கிறது. இந்தியா கூட்டணி தான் இதை எதிர்க்குது. ஏன் இதற்கு முழுக்க இந்தியா கூட்டணி சொல்றீங்களா? இந்தியா முழுவதும் சொல்றீங்க? இந்தியா கூட்டணி அப்படி சொல்லுங்க. இல்ல இந்தியா கூட்டணின்னு வச்சுக்கோம், இந்தியா முழுவதும் கூட வச்சுக்கோ. இதுல தவறு என்ன இருக்கு? பீகார்ன்ற என்னது இந்தியால இல்லாம தனி மாநிலமா? இல்ல தனி மாநில அந்தஸ்து இருக்கிற மாநிலமா? தனிப்பட்டு இந்தியாவுக்கு அப்பாற்பட்டா இருக்கிறது. பீகார்ல மக்கள் குரல் எழுப்பலையா? இத்தனை ஆயிரம் மக்கள் வந்து இந்த தொகுதியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் விட்டுருங்க சார். அறிவாய்ந்த சமூகத்து இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வரும்போது யூ ஷுட் பி ஹேவ் அ டேட்டா. நீங்க தரவுகளின் அடிப்படையில வாக்குவாதத்தை வைக்கணும். வாதங்கள் இல்லாம தரவுகளின் அடிப்படையில் இருக்கணும். நீங்க என்ன சொன்னீங்க? தி லிஸ்ட் ஆஃப் பியூரிபிகேஷன் இன் தி வாட்டர் லிஸ்ட். அமித்ஷா அவர்கள் அக்டோபர் 10, 2025 தெளிவாக சொல்கிறார், வாட்டர் லிஸ்ட்ல இருக்கிறவர்கள் பட்டியல் எல்லாத்தையும் பியூரிபிகேஷன் பண்ணிடுவோம். அக்டோபர் 5ஆம் தேதி 6ஆம் தேதி ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் வந்து ஒரு டேட்டா எடுக்கிறாங்க. அதுல எஸ்ஐஆருக்கு பின்பாக 14,45,000 பேருக்கு இரட்டை வாக்காளர்கள் இருந்திருக்கிறது. 2 ஐடென்டி கார்டு ஆஃப்டர் எஸ்ஐஆர்.
ஓகேவா? 3,42,000 பேருக்கு இன் டிஃபால்ட் அட்ரஸ், ஏஜ் அண்ட் ஜெண்டர் மூன்றுமே, அதாவது பாலினம், முகவரி எல்லாம் மாற்றப்பட்டு 3,42,000 பேருக்கு தவறாக இருக்கிறதா. ஒரே வீட்டுல 877 பேர் வீடு தங்கி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஒரே வீட்டுல 100 பேர் இருப்பதாக, 2348 வாக்காளர்கள் இருப்பதாக ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்ல 2 ஜேர்னலிஸ்ட் பேஸ் ஆயுஷ்கர் மற்றும் விஷ்ணு நாராயணன் இவர்கள் ஒரு டேட்டாவை எடுத்து இன்றைக்கு வந்து மக்கள் மன்றத்தில் வச்சிருக்காங்க. இது குறித்து இன்றைக்கு வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் எந்த பதிலும் அளிக்கல. மாறாக ஞானேஷ்குமார் அக்டோபர் 5 அன்னைக்கு சொல்றாரு, the total voter list has been purifiedன்றாரு. வாக்காளர் பட்டியல் அனைத்தும் புனிதப்படுத்தப்பட்டது, இதுல எந்த வகையான குளறுபடிகளும் இல்லைண்டா. அப்ப இவ்வளவு குளறுபடிகள் எப்படி இருக்கு? எப்படி சார் இருக்கு சார்? இதை விட கொடுமை என்ன தெரியுமா? நம்மளுடைய ஆட்டநாயகன் பிரசாந்த் கிஷோரே 2 ஐடென்டி கார்டு வச்சிருந்திருக்காரு பாருங்க. பிரசாந்த் கிஷோர் 2 ஐடென்டி கார்டு சார். வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ஐடென்டி கார்டு. இன்னைக்கு இந்த ரிட்டர்னிங் ஆபீசர் கேள்வி கேட்டுக்கிறாங்க இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர்ட்ட. என்னன்னா, பீகார்ல இருக்கக்கூடிய கர்பார் மாநிலத்துல அந்த தொகுதியில அவருக்கு ஒரு ஐயூபி ஐடி IU 3123,718 அவர் ரிட்டர்னிங் ஆபீசர் சொல்லிருக்காங்க பாருங்க. 2 ஐடி இருக்கு உங்களுக்கு, நீங்க இதை எடுக்கணும். எதுக்கப்புறம் SCRக்கு பின்பாக 2 ஐடி பிரசாந்த் கிஷோர் போன்ற பிரபலமானவர்களுக்கு இருக்குது என்றால், இன்றைக்கு பாமர மக்களுக்கு இது எதற்கு SIR? ஒன்று, சரி இதை விட்டுருங்க, எனது ஆனந்த் தொகுதியில எங்களுடைய தலைவர் வாக்கு திருட்டு ஏற்பட்டிருக்குது என்று சொன்னார். நீங்கள் மறுத்து பேசுறீங்க இல்லங்க, அதெல்லாம் போய் சொல்றாரு தலைவர், அப்படி சொல்றாரு. அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்ட்டு 80 ரூபா கொடுத்து ஒரு ஓட்டை திட்டிருக்காங்க. நாகராஜன் அண்ணனே அருமையா சொல்லிட்டாரு, 80 ரூபா கொடுத்து ஓட்டை அடிச்சிருக்காங்க. ஆனந்த் தொகுதியில ஓட்டர்களை, வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க 80 ரூபா கொடுத்து. ஜனநாயக கடமையான வாக்குக்கு வெறும் 80 ரூபா சார். 80 ரூபா கொடுத்து 6038 வாக்குகளை அங்க ஆனந்த் கான்ஸ்டிட்யூன்சில 75 டிஃபரெண்ட் சிம்மை யூஸ் பண்ணி டெலீட் பண்ணி இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய பாஜகவிற்கு துணைப்பு இருக்கக்கூடிய சில சேவா சென்டர்கள் எல்லாம். இதெல்லாம் இன்றைக்கு யார் விசாரிக்கிறா அப்படின்னா, நாங்க ஸ்பெஷல் SIT போட்டு DGP BK சிங் அவருடைய தலைமையில விசாரணை செய்யும் போதுதான் இந்த உண்மை வருது. இந்த BK சிங் யாருன்றதையும் இப்ப குறிப்பிடுறேன். பிரஜ்வல் ரேவண்ணா அபியூசிவ் கேஸ்ல போனார்ல, அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுல இவர் ஒரு ஆள். இவர் நேர்மையாக இன்றைக்கு இது குறித்து தரவுகளை எடுத்து விசாரணை செய்த போது 6000க்கு மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கப்பட்டிருக்கிறது, அம்பலப்பட்டிருக்கிறது. இத்தனை முறைகேடுகள் இருக்கும் போது நீங்க முதல்ல என்ன பண்ணும்? டூப்ளிகேட்டர்ஸ் ஓட்டர்ஸ் எடுக்கிறதுக்கு உங்கள்ட்ட சாஃப்ட்வேர் இருக்கா? எங்க தலைவர் கேட்கிற மாதிரி மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல கொடுக்க முடியுதா? இதெல்லாம் அடிப்படையா உங்களுக்கு தேவையான மேண்டேட்டரி சாஃப்ட்வேர். SIR இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் இவ்வளவு டூப்ளிகேட்ஸ் இருக்குன்னா, SIRக்கு முன்னாடி எவ்வளவு இருந்திருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன சொல்றீங்க? SIRக்கு முன்பாக இருந்ததை தான் சரி பண்றதா SIRன்றீங்க. SIR வந்ததுக்கு அப்புறம் புனிதப்படுத்தியாச்சு. there is no voters bogus votersன்றீங்க. இவ்வளவு ஓட்டர்ஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்றோம். இதுவரைக்கும் 2 ஐடென்டி கார்டு இருந்திருக்கு சார் SIRல. சொல்ற ரிட்டர்னிங் ஆபீசர் எழுதி கொடுத்த ஐடி பாருங்க, இன்னைக்கு டேட் இன்னைக்கு கொடுத்துருக்கிறது. மறுத்து பேசிட முடியுமா? எலெக்ஷன் கமிஷன் தான் கொடுத்திருக்கு. வெஸ்ட் பெங்கால்லயும் உங்களுக்கு 2 தொகுதியில, பீகார்லயும் ஒரு தொகுதியில உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு இருக்கு. இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரூல் நார்ம்ஸ் பிரகாரம் தவறு. அப்படி பகிரங்கமாக சொல்ல போனால் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களுக்கு 2 ஐடென்டி கார்டு இருக்குன்னா, பாமர மக்கள் எத்தனை பேருக்கு எத்தனை ஆயிரம் ஐடி கார்டு இருக்கும்? அவங்க பாஜக எத்தனை ஆயிரம் ஐடி கார்டுல போட்டிருப்பாங்க? 73 தொகுதியில பாஜக வெற்றி பெற்ற இடங்கள் வெறும் சொற்பாயிரம் ஓட்டுகள் சார். நேரக்கட்ட காலகட்டங்கள்ல சரி இவ்வளவு நேரம் பேசினாங்கல்ல, அடுத்தடுத்து தேர்தல் வரப்போகுதுன்ட்டு. அசாமுடைய தேர்தல் தான் வரப்போகுது, அதற்கே அறிவிக்கல, அதற்கே அறிவிக்கப்படல. இப்ப பேசினார்ல கருணாகராஜன் சொன்னார்ல, ஏன் வரக்கூடிய காலகட்டங்களில் நாங்கள் வலுப்படுத்த இருக்கிறோம், திமுக ஆட்சி தான் வலுப்படுத்த இருக்கிறோம் சொன்னாங்கல்ல. அசாமுடைய எலெக்ஷன் தான் வருது, அசாமுக்கு மட்டும் ஏன் SIR விதிவிலக்காக இருக்கிறது? அசாம்ல ஊடுருவக்காரர்கள் இருக்க மாட்டாங்களா? ஏன் பங்களாதேஷ் அங்க வந்து இருக்க மாட்டாங்களா? அவர்களுடைய ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் SIR வேற விதமாக பயன்படுத்தப்படுகிறது. இதைத்தான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலினும் இந்தியா கூட்டணியோட தலைவருமாக ராகுல் காந்தி திட்டவட்டமாக. பாஜக மாநிலங்களில் SIR வருது தானே சார்? பாஜக மாநிலங்களில் SIR வருது, அதை மட்டும் விட்டுறாங்களா? அவங்க சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்காக வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப திமுக சாதகமா பயன்படுத்தி இல்லையா? முடியாது. நீங்க எலெக்ஷன் கமிஷன் உங்ககிட்ட இருக்கு, நீங்க தான் நடைமுறை. பூத் லெவல் ஆபீசர் அஜித் தஞ்சும்னு ஒருத்தவரை போய் அவர் என்ன பண்றாரு, ஜெர்னலிஸ்ட் ஒரு வீடியோ எடுக்கிறாரு. மைனாரிட்டி பேரை தேடி தேடி டெலீட் பண்றாங்க சார். வீடியோ டெலீட்ல வீடியோ ஆதாரமா இருக்கு, வைரல் வீடியோவா இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் இப்போ வரைக்கும் பதில் சொல்ல. 65B ஃபார்ம் கொடுக்காமயே ஒருத்தவங்களோட ஓட்டை டெலீட் பண்ண முடியும்னு எங்களோட தலைவர் சொல்லும் போது எலெக்ஷன் கமிஷன் மறுத்தது. இன்றைக்கு 613 பேர் நாங்க டெலீட் பண்ணிட்டோம்னு காட்டிட்டோம்.
இவ்வளவு குளறுபாடுகள் இருக்கும்போது முதல்ல இதை திருத்தம் செய்யாமல் இந்த குளறுபாடுகளை வைத்துக் கொண்டு எஸ்ஐஆரை நடத்துவது என்பது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். முதல் பார்வை இன்னும் முடிக்கல. திரு எஸ்.எஸ். ஸ்ரீராம், இதை வெறும் எஸ்ஐஆர் மட்டும் பார்க்காம ராகுல் காந்தி வெளிப்படுத்திய வாக்கு திருட்டு அதோட சேர்ந்து பார்க்கிறது காங்கிரஸ் கட்சி. 60 ஆண்டுகள் அவங்க வாக்கு திருட்டினால் தான் இத்தனை 60 ஆண்டு காலம் ஆண்டார்கள். இனிமேல் வாக்கு திருட்டு செய்ய முடியவில்லை என்பதனால் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்பதுதான் இது நிதர்சன உண்மையாக தெரிகிறது. 2007 இதே யூபி அரசாங்கம் இருக்கும்போது உத்தரப்பிரதேசல 52 லட்சம் வாக்காளர்களை நீக்கினாங்க. அன்னைக்கு மாயாவதி சிஎம். எங்க போனாரு ஸ்டாலின்? எங்க போனாரு? இப்ப அன்பர் இங்க உட்கார்ந்து அப்படியே குதிக்கிறாரு. அன்னைக்கு எங்க போனாரு? அவரும் தானே 12-15 மினிஸ்டர் இருந்தாரு. அப்ப ஜனநாயகம் பறந்துச்சா தமிழ் மாறனுக்கு? அப்ப எல்லாம் சூப்பரா நடந்ததா? ஏன் இதே 2005 பார்லிமெண்ட்ல மம்தா பானர்ஜி புடவையை தலையில தூக்கி போட்டுக்கிட்டு வெஸ்ட் பெங்கால்ல பங்களாதேஷிகள் வந்து ஓட்டு போடுறாங்க. எங்களால வின் பண்ண முடியல, கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் அதை எதுவும் செய்ய மாட்டேங்குது, எங்களை காப்பாத்துகள் என்று ஸ்பீக்கர் மூஞ்சில அடிச்சுட்டு போனாங்களே, அந்த மம்தா பானர்ஜி இப்ப எங்க போயிட்டாங்க? இவர்கள் எல்லாம் செய்யும் திருட்டு நாடகம். நம்ம அன்பர் காங்கிரஸ் அன்பர் சொல்றாரு, பவன் கேரா அவர்களுடைய சீனியர் மெம்பர் 2 ஓட்டு வச்சிருக்காரு. அப்ப எவ்வளவு காங்கிரஸ் ஆட்கள் எவ்வளவு திருட்டுத்தனம் பண்றாங்க பாருங்க. பவன் கேராக்கு 2 ஓட்டு இருக்கு. இன்னைக்கு கண்டுபிடிச்சு கேள்வி கேட்டா 2016 நான் எழுதி கொடுத்து விட்டேன். நீங்க சும்மா இருக்க. இப்ராஹிம், தைரியமா நான் சொல்றதை கேட்டு பதில் சொல்லுங்க. நீங்க உள்ள வராதீங்க, தைரியமா கேட்டு பதில் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், எக்ஸாக்டா 2016 நாங்கள் கொடுத்துட்டோம், அது எலெக்ஷன் கமிஷன் பண்ணல என்று சொல்வது எவ்வளவு வேடிக்கைத்தனமானது. இதே கர்நாடகால இருக்கக்கூடிய மினிஸ்டர், சார் அந்த ஓட்டர் லிஸ்ட் பண்ணதெல்லாம் நம்ம பண்ணோம் சார், நம்ம ஆட்சியில இருந்த போது தான் சார் பண்ணோன்னு ராகுல் காந்தியை பார்த்து சொன்ன உடனே சாயங்காலமே அந்த மினிஸ்டரை தூக்கிட்டாங்க. திருட்டுத்தனத்தை பண்ணியே 60 ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரசிற்கு இந்த எஸ்ஐஆர் என்பது ஒரு சிம்ம சொப்பனமாக இருப்பதை நாங்கள் வந்து ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதே மாதிரி அண்ணன் நாகராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி திமுக எஸ்ஐ இங்க யார் பண்ண போறாங்க? எஸ்ஐஆர் நம் மாநிலத்தை எம்ப்ளாயிஸா இருக்கக்கூடிய நம் அரசாங்க ஊழியர்கள், அவர்கள் எல்லாம் RSS பிஜேபியில் சேர்ந்து விட்டார் என்று முதல்வர் ஒத்துக்கொள்கிறார்களா? இல்ல அன்பர் ஒத்துக்கொள்கிறார்களா? எப்படி இவர்கள் மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்க மீண்டும் மீண்டும் பாருங்க. அதே ராகுல் காந்தி அந்த மின்டா தேவி பீகார்ல அந்த அம்மாவுடைய போட்டோவை போட்டு தவறாக பயன்படுத்தினார் என்பதை அந்த அம்மா ஏற்றுக்கொள்ளவில்லை, வன்மமாக கண்டித்தார்கள். என் போட்டோவை இவர்கள் யார் பயன்படுத்த வேண்டும் என்பது இவர்களுக்கு யார் கொடுத்தார்கள் அந்த உரிமை? எந்த வாக்காளர்கள் போட்டோவையும் பெயர்களையும் இவர்கள் வேண்டும் என்றால் அரசு அதிகாரம் இருப்பதால், ஆட்சியில் பலம் இருப்பதால் இவர்கள் ஆவணத்தை தவறா பயன்படுத்தக்கூடாது. அது பொது ஆவணம் இல்லையா? அது பொது ஆவணம் இல்லையா? திமுகவுக்கு எஸ்ஐஆர் என்பது ஒரு சிம்ம சொப்பனம். இருக்கட்டும், அவர்கள் என்ன வேணா கூறட்டும், நிச்சயமாக அது நடைபெற்றே தீரும். இல்ல சார், திமுக இது எப்படி சிம்ம சொப்பனமா இருக்குன்னு சொல்ல வரீங்க? நீங்க தான் சொல்றீங்க இங்க இருக்குது மாநில அரசு ஊழியர்கள் அப்படின்னு. இது எப்படி திமுகவுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கும்? அதை நீங்க முதல்வரை பார்த்து கேளுங்க, ராஜா தமிழரசனை பார்த்து கேளுங்க. எப்படிங்க இது பிரச்சனை ஆகும்? தமிழ்நாட்டுல நம்ம ஆட்கள் தானங்க வந்து வேலை பார்க்க போறாங்க. எப்படி பிரச்சனை? நீங்க தமிழ் மாறனையும் முதல்வரையும் பார்த்து கேளுங்க. ஏங்க நீங்க பயப்படுறீங்கன்னு? பயப்படல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பீகார் மாநிலத்தில் பாஜக தலைமை அலுவலக லெட்டர் பேட்ல இஸ்லாமியர்கள் 78,384 பேரை நீக்கிறதுக்கு கோரிக்கை வச்சாங்க. அது எந்த கேட்டகரியில? அவர் பேசுறது எல்லாமே 2013 2012ங்கறாங்க. நாங்க சொல்ற எந்த விஷயத்துக்காவது இதுவரைக்கும் பதில் சொல்லிருக்காரா? பீகார்ல இவ்வளவு அக்கிரமங்கள் நடந்திருக்கு. இல்ல, நீங்க பீகார் சொல்றீங்க, அவங்க கேக்குறது தமிழ்நாட்டுல மாநில அரசு ஊழியர்கள் இல்ல இல்ல அவங்க தான் இம்ப்ளிமென்ட் பண்ண போறாங்க. மாநில அரசு ஒரே ஒரு கேள்வி சரி, அதுக்கு நான் பதில் பொறுமையா சொல்றேன். அவரை கேட்டு சொல்லுங்க. நீங்க கேளுங்க, நான் கொஞ்சம் பொறுமையா இப்ராஹிம் இவங்க டைம் ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு பாருங்க. சார், யூடியூப் ஒரு நிமிஷம் இருங்க சார். அதெல்லாம் திரும்ப ஈஸில சொல்லுங்க. சார், எல்லாம் ஈஸில சொன்னதுக்கு பதில் நிறைய கிடைச்சிச்சு. ஓகே, ப்ளீஸ். அதான் ஈஸி கேக்குது. ஓகே ஸ்ரீராம் சார். அதாவது 4/11/2025ல ஆரம்பிப்பாங்களா என்யூமரேஷனை, 4/12/2025ல முடிச்சிருவாங்களா,
ஒரே நாளில் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் போலிங் ஸ்டேஷன்ஸ் முடிஞ்சிருமா, 3 நாளில் அப்டேஷன் ஆஃப் கண்ட்ரோல் டேபிள் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிராஃப்ட் ரோல் 3 நாளில் நடந்துருமா? இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆஃபீஸர்ஸ் இவங்க எலெக்ஷன் கமிஷனில் இவங்க எங்கேஜ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கும் தெரியலை. பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் 9-12 சொல்கிறாங்க. பீரியட் ஃபார் ஃபைலிங் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் 9-12 ஒரு மாதம் டைம் மட்டும் கொடுக்குறாங்க. அந்த பீரியடில் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு திரும்ப எப்போ அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்கன்னா இஷ்யூவன்ஸ், ஹியரிங் அண்ட் வெரிஃபிகேஷன் 9-12 31-1 முடியும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ இதை ஃபைனல் ரிலீஸ் வந்து 3-2ங்கிறாங்க. எலெக்ஷன் எப்போ நமக்கு அனௌன்ஸ் ஆக போகுது? இதில் டிஸ்கிரிபன்சிஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்னைக்கு அதை தீர்க்க முடியும்? இதை நீங்கள் செய்யணும்னு ஒரு எண்ணம் இருந்திருந்ததுன்னா நீங்க குறைந்தபட்சம் நீங்க வந்து டைம் எடுத்துருக்கணும். யூ cannot compel it to be in 30 days span. எவ்வளவு பெரிய வேலை. மொத்தம் எவ்வளவு வாக்காளர் இருக்கும்? 6,86,36 லட்சம் பேர் இருக்கும். இத்தனை பேருக்கு செய்யக்கூடிய ஒரு வேலையை நீங்க எப்படி 30 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்லி பறக்குறீங்க. ஏதோ இன்டென்ஷன் அஜெண்டா இருக்கு. நீங்க யூடியூபரை வச்சு நீங்க என்ட்ரி போட்டுருக்கீங்க. இதெல்லாம் கரெக்டா தான் என்ட்ரி ஆகுதா? வெளியே இருந்து என்ட்ரி ஆகலையா? இதை இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் பண்ணலையாங்கிறதுக்குலாம் என்ன ஆதாரம் இருக்கு? என்ன ஆதாரம் இருக்கு? கார்கே கார்கே எஸ், எந்த ஆதாரம் கேக்குறீங்க? இல்ல நீங்க தான் சொல்ல யூடியூபரை வச்சு அதெல்லாம் பண்ணல அப்படின்றீங்க. அப்படிதான் பண்ணிருக்கு. 80 ரூபா வாங்கிட்டு டெலிஷன் நடந்திருக்குன்ற. அவரை போய் ஈசியில கொடுங்க. இவ்வளவு ஆதாரம் வச்சிருக்காரு கையில. அன்பரசன் இவ்வளவு ஆதாரம் வச்சிருக்காரு. ஈசியில போய் கொடுத்ததுக்கே பதில் கொடுக்கலையா சாமி? அடிப்படையில கேக்குறது உட்கார்ந்து இவ்வளவு ஆதாரங்கள் 2 அன்பர்கள் கொடுக்கறாங்களே, அததான் ஈசி கேக்குது. அஃபிடவிட் இல்ல சார், எஸ்ஐஆருக்கு அப்புறம் வாக்காளர் பட்டியல் இங்க வந்து டிவில உட்கார்ந்து அழற விஷயம் இல்ல. எந்த தவறுமே இல்லைன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இவ்வளவு ஓட்டை உடசல் இருக்கேன்னு கேக்குறாங்க சார். எங்க 140 கோடியில அதுக்கு தாங்க எஸ்ஐஆர் வேணும். இது கான்ஸ்டன்டா மாறிட்டு இருக்கு. எவ்வளவு பேரும் கேளுங்க, எல்லாரும் நிறைய இறப்புகள் இருக்கு, நிறைய பேர் மாறக்கூடியவர்கள் இருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போலாம், ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டி போலாம். இதெல்லாம் கான்ஸ்டன்டா பண்ண வேண்டிய விஷயம். இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு இருக்கு. அததான் எலெக்ஷன் கமிஷன் பண்ணி கொண்டிருக்கு. நீங்க ஒரு ஜனநாயக கட்சியாக உங்களுக்கு ஒரு ஓட்டும் போகக்கூடாது என்ற எண்ணம் பாஜகவும் இருக்கணும், திமுகவும் இருக்கணும். அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, சரியா குறுக்கீடு மட்டும் இல்ல குறுக்கீடு இல்ல. இப்ப எனக்கு நான் பேசணும்ல, நீங்க ஸ்ரீராம் சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷன்ல போய் கொடுக்கலாம், சுப்ரீம் கோர்ட்ல போய் கொடுக்கலாம். ஏங்க தேஜஸ்வி யாதவுக்கே 2 இடத்துல ஓட்டு இல்லையா? ப்ரூஃப் போட்டதானே செஞ்சாங்க. ஒரு மாநிலத்தில் மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடியவர் தன்னை முதல்வர் வேட்பாளர் போட்டு எலெக்ஷன் நிற்கிறவருக்கே 2 இடத்துல ஓட்டு இல்லையா? இதெல்லாம் பல லட்சக்கணக்காக ஏறத்தாழ 7 கோடிக்கு மேல லட்சக்கணக்கானவங்க டபுள் ஓட்டர்ஸ் இருக்காங்க. டபுள் ஓட்டர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் யார் பாக்குறா? திருப்பி நீங்க வாக்காளர் பட்டியல் கொண்டு போன எலெக்ஷன் கமிஷன்ல நாங்க சென்னையில இதே கோட்டையில் நடந்த மீட்டிங்ல காமிச்சோம். உயிரோட இருக்கிறவங்கள கணவன் மனைவி ஒண்ணா இருக்கிறவங்க கணவனுக்கு ஓட்டு இருக்கு, மனைவிக்கு டிலீட்னு போட்டுருக்கு. யாரு போட்ட அதெல்லாம் இத போய் செக் பண்ண முடியல. இப்ப செக் பண்ணதுக்கு தீவிர திருத்தம் இல்ல. இந்த வோட்டர் லிஸ்ட டிஜிட்டலா சர்ச் பண்ண முடியலன்னு கேக்குறாங்க. காங்கிரஸை சேர்ந்த தம்பி பேசுனாங்க. ராகுல் காந்தி குரல் கொடுக்கும்போது முதலமைச்சர் குரல் கொடுத்தாரா? கண்டுக்கவே இல்லையே. அப்படி ஒண்ணு தீவிரமா ஒண்ணு கொடுக்கல. இன்னைக்கு போட்ட அனைத்து கட்சி கூட்டத்தெல்லாம் வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்துற பணிங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு வாக்காளருக்கும் இதுல பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு. யாரும் வாக்காளர் பட்டியல் திருத்தத்துல ஒவ்வொருத்தரும் கடமையை செய்ய போறாங்க. என்ன கேட்டீங்கன்னா, மாநில நிர்வாகிகளை, மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகிகளை தான் தேர்தல் கமிஷன்ல போட போறோம், நீ உங்களுக்கு என்ன கவலை அப்படின்றாங்க. சார், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், அதாவது தேர்தல் நடத்தைமுறை விதி வந்துட்டால் நேரடியா எலெக்ஷன் கமிஷன் கீழே எல்லாரும் கண்ட்ரோலுக்கு போயிருவாங்க. ஏன் பதறீங்க? சரி, உங்களுடைய ஒரே அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2009 ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆபீசரை, அங்க இருக்க லோக்கல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசரை சிஎம், குஜராத்ல இருக்க சிஎம் இருந்த நரேந்திர மோடி அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணி ஒரு 10 ஐஏஎஸ் ஆபீசரை மாத்துறாங்க.
ஐபிஎஸ் மாத்துறாங்க. அதற்கு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு 2025ல எஸ்ஐஆர் பத்தி பேசுறீங்கன்னா 2009ல அப்புறம் ஸ்ரீராம் சொன்ன மாதிரி மாயாவதி 57 லட்சத்தை நீக்கும்போது எப்படி இருந்தீங்க? மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். மேற்கு வங்காளத்துல காமனா பார்டர்ல இருக்க பங்களாதேஷ் பார்டர்ல 9 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. மத்த பகுதியில 50% 40% அதனால நீங்க கவலைப்படுறீங்களா? இப்ராஹிம், இங்கே தமிழகத்துல மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இங்க இல்ல. ஒரு ஓட்டு வந்து கூடுதலா இருக்கும், இல்ல 2-3 இடங்கள்ல இருக்கும். ஆனா மற்ற மாநிலங்கள்லாம் குடியுரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. அப்படி பிரச்சனை இருக்கக்கூடிய மாநிலங்களே செஞ்சுட்டாங்க. தமிழ்நாடு எளிது தானே, அதுக்கு ஏன் இவ்வளவு வந்து கூடாது அப்படின்னு ஆரம்பத்திலிருந்து எதிர்க்கணும்? இல்ல, இதோடைய நோக்கம் தான் சார் பிரச்சனை. என்னன்னு கேட்டீங்கன்னா 2003ல நீங்க என்ன சொல்றீங்க, உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குது. முதல்ல ஆதார் கார்டு தேவையில்லைன்றீங்க. உச்சநீதிமன்றம் ஒரு கொட்டு வச்சதுக்கு அப்புறம் ஆதார் கார்டை ஏத்துக்கிட்டீங்க. ஒண்ணு, அதுலயே உங்களுடைய தெரிஞ்சு போச்சு உங்களுடைய உள்நோக்கம் எப்படி இருக்க போகுதுன்னு. அதை தாண்டி நீங்க இந்த எஸ்ஐஆர் நடத்துவது முகாந்திரம் 2004 2003ல நடத்தி முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி விட்டுருங்க. 2017ல இருந்து இன்றைக்கு 2025 வரைக்கும் நீங்க முழிக்கலையா? இத்தனை வருஷம் ஆகுமா உங்களுக்கு? இப்ப கேக்குறாங்களே, அடுத்து நடக்க போற ஆட்சியை கண்டு பயப்படுகிறார்கள். நான் அடிக்கடிக்கு நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். என்னன்னா, இந்த பீகாரோடைய எஸ்ஐஆர் குறித்து ஞானேஷ்குமார் அவர்கள் இன்றைக்கு சொல்றாரு, நாங்க போயிட்டு டோர் டு டோர் வி வில் எனாமரேஷன் ஃபார்மை கொடுப்போம், வீடு வீடாக சென்று நாங்க கணக்கெடுப்போம், 3 அதிகாரிகள் போவாங்க. இதே ஒரு கோட்பாட்டை தான் பீகார் எஸ்ஐஆர் நடந்ததா என்று இங்க இருக்கக்கூடிய ஒரு பேனலிஸ்டா சொல்ல சொல்லுங்க. இங்க அரங்கத்துல இருக்கவங்க பீகார்ல இன்னைக்கு ஞானேஷ்குமார் சொல்றாருல, இந்த 10 இடத்துல இப்படி நடத்த போறோம், டோர் டு டோர் கேம்பெயின் போறோம், டோர் டு டோரா போய் நாங்க சர்ச் பண்ண போறோம்ட்டு. இந்த முறையில் தான் நீங்கள், அவர் என்ன சொல்றாருன்னா 2003ல இப்படிதான் நடந்துச்சு, அதை நாங்க இப்படி நடத்த போறோம்னு சொல்றாரு. அப்போ பீகாரில் நடத்தப்பட்ட எஸ்ஐஆர் எவ்வாறு நடந்தது, இதுதான் கேள்வி. அப்ப இதற்கெல்லாம் இந்த ஒரு முகாந்திரமே இல்லாம இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, ஓட்டர் லிஸ்ட் பியூரிபிகேஷன் சொல்றீங்க. இங்கிட்டு 14 லட்சம் பேர் 2 ஐடென்டி கார்டு வச்சிருக்கிறான் ஒரு பக்கம். எல்லாமே தவறாக இருக்கிறது. சரி, உங்கள்கிட்ட அடிப்படையாக தேவை என்ன? நீங்களே சொல்றீங்க பவன் கேரா வைத்திருந்தார், பல்வேறு தலைவர்கள் வச்சிருந்தார், நீங்களே ஒத்துக்கிறீங்கல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்களும் வந்துதான் எலெக்ஷன் கமிஷன் கேள்வியாக கேட்கணும். அடிப்படையாக தவறு நடக்கிறது, இதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு நம்மளாம் ஒண்ணு சேர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்து மூலமா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி எலெக்ஷன் கமிஷன் கேள்வி கேட்கணும். மாறாக நேரடியா எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறது, நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் என்ற ஒரு வார்த்தையெல்லாம் விடுறது எந்த அளவுக்கு நியாயமான தர்க்கம்னு எனக்கு புரியல. இதை விட்டுருங்க. இன்னொரு பாயிண்ட் தெளிவா வைப்போம். இப்போ வரைக்கும் வாக்கு திருட்டுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் 7 நாட்கள்ல நடவடிக்கை எடுக்கப்பேன் என்று எலெக்ஷன் கமிஷன் கேட்டுச்சுல. ராகுல் காந்தி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல? உங்களுக்கு அந்த அதிகாரம் தான் எடுத்துக்க வேண்டியது. நாங்க அப்போ கூட சொன்னோம் அவங்களால எடுக்க முடியாதுன்னு. நாங்க சொல்றதுக்கு உங்களுக்கு பதில் அளிக்கல. இப்ப வரைக்கும் அவங்க கொடுத்த ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்ல தான் அந்த டேட்டாவை ராகுல் காந்தி தலைவர் எடுத்து கொடுத்தான்றதே ஒத்துக்க மாட்டேங்குது. அப்ப வாக்கு திருட்டு, வாக்குப்பட்டியல் கோளாறு, இது மாதிரி பல்வேறு கோளாறுகள் இருக்கும் பட்சத்துல அதை சரி செய்யாமல் எஸ்ஐஆர்ல வந்து நுழைவது என்பது சார் பூனைக்கு சரி பண்ணலையே. இப்ப பூனைக்கு மணி கட்டுற விஷயத்தை தான் சொல்றோம். இப்ப பீகார்ல சரியா பூனைக்கு மணி கட்டினீங்களா? அப்ப அதை சரியா கட்டுங்கன்றோம். பீகாருக்கே சரியா கட்டலையே, ஏன் தமிழ்நாடுக்குள்ள நுழையீங்கன்றோம். எங்களுடைய கேள்வி என்பது கட்டுங்க. நாங்க தெரியாது. இப்ப நாகராஜன் ஆகட்டும், எஸ் ஸ்ரீராம் ஆகட்டும், இல்ல தமிழ்மாறன் சகோதரர் ஆகட்டும், நாங்க யாருமே இதை தடுக்கல. அவங்க வேணா தடுப்பாங்க, அவங்களுக்கு அரசியல் பின்புலம் இருந்தா. ஆனா எங்களுடைய இந்தியா கூட்டணி எக்காரணத்தை கொண்டும் எஸ்ஐஆரை தடுக்கவில்லை. மாறாக எஸ்ஐஆரில் நடக்கக்கூடிய குளறுபடிகளும் அதுல இருக்கக்கூடிய அரசியல் உள்நோக்கத்தையும் அரசியல் தலையீடையும் கலைஞரிங்கன்னு தான் சொல்றோம். அதை சரி செஞ்சுட்டு அரசியல் நீங்க வந்து ஓட்டர் லிஸ்ட் நடத்துங்க, அதை தகுந்தாப்புல அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுப்போன்றோம். ஆனா அதை கேட்க மறுக்கிறது. 89 லட்சம் பேர் ஓட்டர் லிஸ்ட் தப்பா டிலீட் பண்ணிட்டீங்கன்னு இதே பவன் கேரா தான் சார் அன்றைக்கு போய் பீகார்ல கொடுத்தாரு. 0 நாம்ஸ் சொன்னாங்க, கம்ப்ளைண்டே கொடுக்கலன்னு ஒரு பொய் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் கமிஷன் எப்படி நாங்க வாதாடுவது? இதற்கெல்லாம் பார்த்து தூண்டி கொண்டு இருப்பார்கள் என்று தயவு செஞ்சு பாஜகவும் கூட்டணி கட்சி நினைக்க வேணாம். ராகுல் காந்தி முதலமைச்சருடைய குற்றச்சாட்டு, சிறுபான்மையினர், பெண்கள், பட்டியலினத்தவர்கள், உழைக்கும் மக்கள் இவங்களெல்லாம் நீக்கிட்டு ஆட்சிக்கு வந்துடலான்னு பாஜகவும் அதிமுகவும் நினைக்குது. என்னங்க கற்பனையில பேசுறதுக்கு எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பக்கம் எஸ்ஐஆர் வந்தா இவங்க ஓட்டெல்லாம் போயிருன்னு சொல்றாரு,
அது எப்படி சொல்றாருன்னு அதுக்கு ஏதாவது அறிவியல் பூர்வமா ஒரு உதாரணம் நீங்க சொல்ல முடியுமா? ரெண்டாவது, திமுக இன்னைக்கு நீங்க நெட்ல தட்டி பார்த்தீங்கன்னா 68,467 பூத்லையும் BLA 2 இருக்கு. 3ஆம் தேதி BLA 2க்களை முதலமைச்சர் சந்திப்பதாக செய்தி இருக்கு. அவரு எலெக்ஷனுக்கு தயாராகிட்டு இருக்காரு. BLA 2க்கு ரொம்ப ஜாக்கிரதையா ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு மீட்டிங் ரெடி பண்ணி இருக்கிறாரு. ஒரு பக்கம் SIR எதுக்குறேன்னு சொல்றாரு. அப்ப SIR எதுக்குன்னு எதிர்கட்சி எல்லாம் சோம்பேறித்தனம் தூங்கப்பா, SIR வராது, அதெல்லாம் திருத்த முடியாது, நீங்க வாக்காளர் பட்டியலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்திட்டு ஒரு பக்கம் திமுக காரங்களுக்குலாம் ஒழுங்கா வேலை பாரு, SIR வந்து கரெக்டா பண்ணு, கரெக்டா எல்லா படிவத்தையும் நமக்கு வரக்கூடிய ஓட்டுகள் எல்லாம் வாங்கி போட்டுரு, நமக்கு வராத ஓட்டுகளை எல்லாம் எப்படி கோயம்புத்தூர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த இடத்துல 7,400 பேரை ஒன்னா கட் பண்ணமே அதே மாதிரி இதை கட் பண்ணு அப்படின்னு நீங்க சொல்லி கொடுக்க வர்றீங்களா? ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரத்துக்கான பணிகளை செய்யறாரு, ஒரு பக்கம் இன்றைக்கு கூட எல்லா நிர்வாகிகளையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு, கூட்டணியை பத்தி பேசுறாரு, பாஜக பத்தி பேசுறாரு. நீங்க எங்க வந்து நிப்பாட்டுவீங்க? தேர்தல் அறிவிக்கிற நேரத்துல நிப்பாட்டுவீங்க. அப்ப எங்களால எங்கேயுமே முறையிட முடியாது. இப்பவே முறையிடலாம்ல. ராகுல் காந்தி அவர்கள் பலமுறை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பலமுறை தவறான பேசி பலமுறை சுப்ரீம் கோர்ட்ல மன்னிப்பு கேட்டிருந்தார். தம்பி இப்ராஹிமுக்கு நல்லாவே தெரியும். நான் அது உள்ள போக விரும்பல. அது பீகார் இஷ்யூ, மேற்கு வங்காள இஷ்யூ வேற, தமிழ்நாடு இஷ்யூ வேற. மேற்கு வங்காளத்துல பார்டர் டிஸ்ட்ரிக்ட் 9 டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கடந்த 15 ஆண்டுகளாக 300% ஜனத்தொகை கூடி இருக்கு. எப்படிங்க கூடும் 300%? அதே மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல 30% கூடி இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? இப்ப தமிழ்நாட்டுல நான் நிக்கிறேன், மாறன் நிக்கிறாரு, இப்ராஹிம் நிக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நமக்கு வெளிமாநிலத்துக்காரங்க ஓட்டு போட முடியுமா? வெளிநாட்டுக்காரங்க ஓட்டு போட முடியுமா? சார், அவர் சிறுபான்மையினர் சொல்றது தப்பு சார். இப்ப என் ஃப்ரெண்டு மாதிரி திப்பு சுல்தான் இருக்கான். நான் படித்த காலத்துலேருந்து என் ஃப்ரெண்டு, அவன் போயிட்டு இஸ்லாமியர் உனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லுவாங்களா? இப்போ அக்பர் அலி அண்ணன் ஒருத்தர் இருக்கார் தொழிலதிபர், அவருக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா? யூசுப்டி இந்த OMR ரோட்ல ஒரு பிசினஸ்மேன் இருக்காரு, அவருக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்ல போறீங்களா? எதை நீங்க சிறுபான்மையினர் சொல்லி ஏன் பொய்யான செய்தியை பரப்புறீங்க? அவங்க நம்மளோட தானே இருக்காங்க. நீங்க பங்களாதேஷ்ல ஒரு நிமிஷம், பங்களாதேஷ்ல ஒரு 500 திருப்பூர் சார் ஆதார் அட்டை கூட எதுக்கு எடுத்தாங்க? சார் ஆதார் அட்டை கூட எதுக்கு எடுத்தாங்க? முதல்ல ஆதார் அட்டை, ஒரு வாடகை அக்ரிமெண்ட், ஒரு குடியிருக்கிற அக்ரிமெண்ட், ஒரு ரெண்டல், ஒரு கடைக்கு தொழிலுக்கு போய் அக்ரிமெண்ட் போட்டாலே ஆதார் அட்டையை வாங்கிடலாம். ஆனா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? அதைத்தான் நினைச்சாங்க. பட் உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு அதை ஏத்துக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையே இல்லையே. உச்சநீதிமன்றம் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிருக்கு. அப்படிப்பட்ட வகையில இன்னும் கூட நீங்க கேஸ் போட்டா நடக்கும். அப்புறம் ஏன் பயப்படணும்னு கேட்க சார், ஒரு நிமிஷம் மாறன். 3,11,000 மேல்முறையீடு வந்தது, மறுபடியும் சேர்த்திருக்காங்க. மீதி மேல்முறையீடு இல்லையே. எங்க பேர் விட்டுச்சு, யாரா போய் மேல்முறையீடு நீக்கி இருக்கீங்க, மேற்கொண்டு நீக்கி இருக்கீங்க. ஓகே, இல்ல இப்போ எனக்கு என்னன்னா கேள்வினா, ஸ்ரீராம்ட்ட போணும். ஒரு நிமிஷம். 7/2/2026 ஃபைனல் லிஸ்ட் கொடுக்க போறாங்க. நமக்கு எலெக்ஷன் எப்ப டிக்ளேர் ஆகும்? பிப்ரவரி எண்ட் வரல. அதுக்கு மேல நீங்க கோர்ட்டுக்கு போய் நீங்க என்னைக்கு தீர்ப்பு பெற்று என்னைக்கு நீங்க இவங்க தப்பு அயோக்கியத்தனம் பூரா பண்ண பிறகு நீங்க எப்படி நீங்க போக முடியும்? பீகார்ல நடந்த நிகழ்வை பிரிடிசென்டா நம்ம எடுத்து வச்சு தானே பேசி ஆகணும். ஏன் அதை நீங்க திருத்திட்டீங்களா? முதல்ல நீங்க அதையே என்ன ஒழுங்கா செஞ்சு முடிச்ச பாடு இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போறீங்க? நீங்க அதை ப்ராசஸ் சரியா டிக்ளேர் பண்ணுங்க. 6 months டைம் ஆர் 9 months டைம் இருந்துச்சுல உங்களுக்கு. எதையா கடைசியா டுவர்ட்ஸ் எலெக்ஷன் கொண்டு வந்து க்ளோஸரா நிப்பாட்டுறீங்க? இவ்வளவு அவசரம் ஏன் உங்களுக்கு? இதுல எப்படி பாஜகவுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்ல வரீங்க? டெலிஷன் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய ஆர்டினரி ரெசிடென்ட்டா இல்ல இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லாத்தையும் இவங்க ஒரு பட்டியலை கொண்டு வந்து இவங்க ஒரு சேர்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு வந்து ப்ராப்பர் ரெக்கார்டு இல்லாமலே இவங்க சேர்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க யூடியூபரை வச்சு வெளியவே வச்சு என்ட்ரி போடுறவங்க தானே. இவங்க பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? பண்ணின நிகழ்வுகள் இருக்குல்ல. அப்ப கவனமா இருக்க வேண்டியது நாம தான். இவங்க தவறு செய்யாம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அப்ப சட்ட ரீதியான போராட்டம் எங்களுடைய ஆட்சியில் நடக்கும்னா சட்ட ரீதியான போராட்டம் எதிர்கொள்றதுக்கு தலைவர் தயாரா தான் இருக்காங்க. ஆனாலும் இவர்கள் என்னெல்லாம் தவறு செஞ்சிருக்காங்க, எப்படிப்பட்ட குற்ற பின்னணியில இவங்க எல்லாம் வந்து இந்த ஓட்டு திருட்ட நடத்தி இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியும்ல. அதற்கான பதில் சொல்லணும்ல. ஆமா, ஓட்டு திருட்டு தான் சார். ஓட்டு திருட்டு தான் சார். ஆட்சியில எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. 155 கார்ப்பரேஷன் வார்டுல தேர்தல் நடந்தப்ப 99 வார்டு எலெக்ஷன் கேன்சல் ஆச்சு சார். அப்படி திருட்டுத்தனம், ஊழல், கள்ள ஓட்டு, களவாணித்தனம் எல்லாம் பண்ற கட்சி. கதையெல்லாம் வேண்டாம். இந்த கதை பேசுங்க. நான் உண்மை வரலாறு சொல்றேன். நீங்க பேசுங்க. உண்மை வரலாறு சொல்றேன். வரலாறு பேசுங்க. கேவலமா இருக்கு. சொல்றீங்க. இந்த வரலாறு உண்மை கேவலம். உண்மை கேவலம். ஒரு நிமிஷம். உங்க வரலாறு ஓகே.
இல்ல சார் ஒரு நிமிஷம் சார் நான் ஸ்ரீராம் போறேன். ஸ்ரீராம் வர ப்ளீஸ் கூல் டவுன் ஸ்ரீராம் சார் நோ ஸ்ரீராம் எஸ்ஐஆர் பண்ணுங்க சார். அப்புறம் பிரேக் சார் ஸ்ரீராம் மட்டும் போறேன் ப்ளீஸ். ஸ்ரீராம் எஸ்ஐஆர் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு கால அவகாசம். சார் கூல் டவுன் ப்ளீஸ் ஒரு நிமிஷம். நான் ஸ்ரீராம் மட்டும் ப்ளீஸ் நான் வரேன். ஸ்ரீராம் நடத்தணும் அப்படின்னா அதற்குன்னு ஒரு காலம் ஃப்ரேம் பண்ணி முன்னாடி போன வருஷம் கொண்டு வந்திருக்கலாம், 2024 எலெக்ஷன் முடிஞ்சது கொண்டு வந்திருக்கலாம். தேர்தல் பக்கத்தில் கொண்டு வந்து அதை நடத்துவது ஏன்? எதிர்க்கட்சிகள் இந்த வேலையில் அலையிறப்போ பிரச்சாரத்தை விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு நோக்கமான கேள்வி வைக்கிறாங்க. கார்கே என்னைக்கு பண்ணியிருந்தாலும் இதை தான் சொல்லிட்டு போறீங்க. ஒரு வருஷம் முன்னாடி பண்ணா எலெக்ஷனுக்கு இன்னைக்கு 2 வருஷம் இருக்கு, இப்பவே ஏன் பண்றீங்கன்னு கேட்பீங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி தாங்க இதை பண்ணணும். அது எல்லா கட்சிக்குமான டைமுங்க. எல்லா கட்சிக்கும் அந்த வாக்காளர்கள் லிஸ்ட் போகுது. எல்லாரும் அவங்க வந்து அதை வந்து சரி செய்யலாம். எல்லாத்துக்குமான டைம் இருக்கு. இந்த இப்ராஹிம் ஒரு அருமையான ஒரு பொய் சொல்றாரு. அவர் வந்து உட்கார்ந்ததுல இருந்து அவர் பொய்யை தவிர எதுவும் பேச சொல்ல. ஏன்னா 2021 ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியும் லிங்க் பண்ணணும் அப்படின்னு பார்லிமெண்ட்ல சொன்ன போது அதை எதிர்த்தது மணிஷ் திவாரி, காங்கிரஸ் எம்பி பார்லிமெண்ட்ல. என்ன தெரியுமா சொன்னாரு? அது ஒரு தனி மனிதனின் உரிமையை வந்து அது வந்து ஒரு காவு கொடுக்கும் செயல். அதனால இந்த ஆதாரையும் ஓட்டர் ஐடியும் லிங்க் பண்றதை நாங்கள் எதிர்ப்போம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து உட்கார்ந்து கதை விடுறாரு. சார் பேசுறீங்க, ஆடியோ கேட்காது. ப்ளீஸ் ஸ்ரீராம் மட்டும் ஃபர்ஸ்ட் பேசுங்க. நான் வரேன் இப்ராஹிம் உங்ககிட்ட தான் அடுத்து வரேன். எஸ்ஆர்எஸ் இப்ராஹிம் வந்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திமுகவும் சரி காங்கிரஸும் சரி நாங்கள் கொடுக்கும் பதிலை ஏற்கொள்ளாமல் கத்துவது அவர்களுடைய வாடிக்கை. உங்களை யார் ஆதார் ஐடிய ஏன் லிங்க் பண்ண கூடாதுன்னு சொன்னது யாரு? மணிஷ் திவாரி ஏன் சொன்னாரு? அதுக்கு என்ன பதில்? அததான் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னது. இன்னொன்னு ஒண்ணே சொல்லிடுறேன். காங்கிரஸ் சொல்றது கேட்டு செயல்படுறீங்களா? கார்கே ஒரே ஒரு பாயிண்ட். வெஸ்ட் பெங்கால்ல பாப்புலேஷன் growth பாத்தீங்கன்னா 31%. ஆனா வாக்காளர்களுடைய எண்ணிக்கை சதவீதம் எவ்வளவு தெரியுமா? 45%. எப்படி? தமிழ்நாட்டுல பாத்துக்கோங்க 16.2% தான் வாக்காளர் பாப்புலேஷன் growth. ஆனா இதுல வந்து வாக்காளர் சதவீதம் பாருங்க 35.8% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 19%. ஏன் இந்த கேப்? ஒரு ஸ்டேட்லயும் பாப்புலேஷனுக்கும் ஓட்டர் ஐடிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால எஸ்ஐஆர் என்பது 25 வருஷத்துக்கு ஒரு வாட்டி செய்வது என்பது எல்லா கட்சியின் கடமை, நாட்டின் கடமை. இதை எதிர்ப்பவர்கள் என்பது நிச்சயமாக அந்நிய நாட்டின் சதிக்கு கையால் ஆகாதவர்கள் என்பதுதான் இதுல இருக்கே தவிர திமுக ஜனநாயக குரலையும் வெளிநாட்டின் சதின்னு சொல்றது சரி, எல்லாத்துக்கும் சொல்றது சொல்றது இதெல்லாம் எப்படி சார்? மம்தா பானர்ஜி சொன்னதை சொன்னேன். மம்தா பானர்ஜி சொன்னாங்க 2005 அதுலதான் எம்பியை ரிசைன் பண்ணாங்க. எங்களோட வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பங்களாதேஷ்ல இருந்து உள்ள வரவங்களை இந்த அரசாங்கம் ஒன்னும் செய்ய மாட்டேங்குதுன்னா பேப்பரை ஸ்பீக்கர் மூஞ்சில அடிச்சிட்டு அன்னைக்கு அவங்க எம்பி ரிசைன் பண்ணாங்க. அதை தான் நான் சுட்டி காட்டுறேன். நீங்க இருக்கும்போது ஒரு நிலைப்பாடும் இப்பொழுது ஒரு நிலைப்பாடும் எடுக்கிறீங்கன்றதான் என் கேள்வி. ஓகே இப்ராஹிம், இறுதி கருத்து. முழுக்க ஒரு முழு சோத்தை வந்து ஒரு முழு பாடை வந்து ஒரு சோத்துல போட்டு மறைச்சிடலான்ற மணி ஸ்ரீராம் பேசுறாரு, பொய்யா பேசுறாங்கன்றாரு. சார் உங்களுக்கு திராணியம் தெம்பு இருந்தா ஒரு விஷயம் சொல்லுங்க. எலெக்ஷன் கமிஷன் நான் பேச விடுங்க. நான் இப்ப கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லணும். நீங்க 2 பேர் இருக்கீங்கல்ல பாஜக காரங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. எலெக்ஷன் சார் பதில் பேசுங்க சார். எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் நடத்துற நேரத்துல ஒரு தேர்தல் அதிகாரியை மாத்தினா அது உங்களுக்கு பிரச்சனையா இருக்குமா? நேரத்துல ஒரு எலெக்ஷன் கமிஷனரை
ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு IAS IPS மாத்தும் போது எலெக்ஷன் கமிஷனரோட வேலை. எலெக்ஷன் கமிஷனரோட வேலை. உங்களுக்கு பிரச்சனையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. 2 பேர் இருக்கீங்களா பாஜக பதில் சொல்லுங்க. பிரச்சனை இருக்குமா உங்களுக்கு? எலெக்ஷன் அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது ஒரு IAS IPS அதிகாரியை மாநிலத்தில் மாத்துறாங்க. எதற்காக எங்களுக்கு அதுதான் உங்களுக்கு வடிக்குது. உங்களுக்கு வடிக்குது. நரேந்திர மோடி அவர்கள் சொன்னாங்க அரசியல் பண்ணீங்க. உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல துப்பில்ல. எலெக்ஷன் கமிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு குற்றம் சாட்டுறவர். அதெல்லாம் பதில் இருக்கு. குற்றச்சாட்டு இருந்துச்சு. காங்கிரஸ் காலத்திலேயும் CBI பண்றாங்க, ED பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட். ஓகே, இறுதி கருத்து எடுத்துக்கிறேன். ஓகே இறுதி கருத்து. அதாவது SIR மக்களை, வாக்காளர்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு இது அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இந்த கடமை இருக்கிறது. வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் இருக்கிறதா இல்லையா, வருகிற அதிகாரியிடம் பொறுப்பான பதில் சொல்ல வேண்டும். இடமாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் 100% உயிரோட இருக்கிறவங்களுக்கு 18 வயசு ஆனவங்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை கிடைக்கணும். அதுதான் இந்த திருத்த பணியான அடிப்படை. அதை எல்லா கட்சிகளும் செய்யணும். அது கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதை ஒரு அரசியலா பார்த்து, அரசியலா திட்டமிட்டு மற்ற அரசியல் கட்சிகளை தூங்க வச்சு நம்ம மட்டும் பணிபுரியலாம். நமக்கு வேண்டிய ஓட்டுகளை ஏறத்தாழ 2.25 கோடி ஓட்டு திமுகவுக்கு எதிராக 2024 வந்திருக்கு. அந்த 2000 இப்ப நீங்க மயிலாப்பூர்ல 68 பூத்துல நம்பர் 1 பாஜக, 2வது திமுக, 3வது அதிமுக இருக்கு. அந்த 68 பூத் எதுன்னு பார்த்து அதெல்லாம் நீங்க கட் பண்ண போறீங்களா? அப்படி நாங்க பயப்பட முடியுமா? அப்ப நம்ம தான் அந்த வேலையை பார்க்கணும். அதிமுக சொல்லுது மாநில அரசு ஊழியர்கள் இதுல ஈடுபடுறாங்க, அப்போ அரசுக்கு சாதகமா இல்லாம நியூட்ரலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்றாங்க. நம்ம क्वेश्चन எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால நடக்கக்கூடிய மாநில அரசு ஊழியர்கள் என்ட்ரி வெளியிருந்து ஆகாதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? ஊழியர்கள் ஈடுபடலாம், ஆனா அவங்க போட்ட என்ட்ரி தான் அங்க இருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? என்ன ஆத்தென்டிக் ரெக்கார்ட் இருக்கு? ஒரு யூடியூபர் போட்டுருக்கான்னு எவிடன்ஸோட எடுத்து நீங்க காட்டியிருக்கோம். நீங்க இதுக்கு டவுட்ஸ் இருக்குல்ல? அதுதான் சொல்ல வரேன். பிகேஓ மட்டும் இல்லங்க, அது 5 விதமான அதிகாரிகள் இருக்காங்க. எல்லாம் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லி இருக்காங்க? எல்லாரும் இது எல்லாத்துக்கும் அப்ளைட் அத்தாரிட்டி யார் சார்? மாவட்ட தேர்தல் அதிகாரி நான் கேக்குறேன் சார், ஒரு நிமிஷம் பேசுறேன். நான் கேக்குறேன், இவர்கள் செய்கின்ற சந்தேகப்படுகின்ற முறைகேடுகள்லாம் நடந்து ராகுல் காந்தி நாங்க யாருக்கு பெரிய பாம் போடுறேன்னாரு. அதை எங்க கொண்டு வந்து ஃபைனலா நிறுத்துறாங்கங்கறத பிரச்சனை. அடுத்து இவங்க கோர்ட்டுக்கு போலாங்கறாங்கல்ல. 21,35,000 பேர் அவங்க சேர்த்துனாங்க பீகார்ல கடைசியா. அதுல விளக்கமா கேக்குறாங்க, நீங்க நீக்கின 65,000 பேர்ல இருந்து தான் இந்த 21,35,000 பேர் நீங்க சேர்த்திருக்கீங்களா அப்படின்னு விளக்கம் கேட்டதுக்கு இன்னைக்கு வரை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் கொடுக்கலையே. அதே சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு. இவங்க சுப்ரீம் கோர்ட் கட்டுப்பட்டவங்களா? அப்ப கட்டுப்படல. அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் முழுக்க பாரதிய ஜனதாவினுடைய ஒரு அணியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற நிலையில ஏன் நாங்க சந்தேகப்படக்கூடாது? ஏன் நாங்க இதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடாது? ஸ்ரீராம் இறுதி கருத்து. அதாவது ராகுல் காந்தி இன்னும் ஒரு மிகப்பெரிய பாம் ஒண்ணு போடுறேன்னு சொன்னாரு. சொல்லி 1 மாசம் ஆச்சு. அந்த பாம் எப்ப போட போறாரு? ஒரு பாம் போடுறேன்னாரு, போட போறாருன்னு தெரியல. எல்லா கட்சிகளுக்கும் நிச்சயமாக கடமை இருக்கு அந்த SIR பண்ணுவதே. அந்த SIR பண்றதுல உங்களுக்கு என்ன பயம்? நீங்க 39 MP எப்படி வாங்குனீங்க? ஓட்டு நீங்க எப்படி வின் பண்ணீங்க? அப்ப நீங்க ஓட்டை திருடுனீங்களா? திருடிதான் 39 MP தமிழ்நாட்டில் ஜெயிச்சீங்களா? திமுக அதை ஒத்துக்குமா? ஆமா, நாங்கள் வாக்கை திருடிதான் 39 MP தமிழ்நாட்டில் ஜெயித்தோம்னு அவங்க ஒத்துப்பாங்களா? இந்த குழந்தைத்தனமான அழுவதை நிறுத்திவிட்டு உண்மையாக மக்களை எதிர்கொண்டு 2.0 வருதா இல்லையான்றதை பார்ப்போம். ஓகே, இப்ராஹிம் இறுதி கருத்து. 2.0 வேணா ஃபர்ஸ்ட் ஒரே ஹைட்ரஜன் குண்டி எப்ப கேக்குறாரு சார்? ஹைட்ரஜன் பம்ப்ல ராகுல் காந்தி தலைவர் அவர் பாத்துக்கலாம். நாங்க கேட்கக்கூடிய கேள்வி தமிழக மக்களா இருந்துட்டு நாங்க கேள்வி எழுப்புறோம். நீங்க பீகார்ல செஞ்சதே 14 லட்சம் பேருக்கு 2 ஓட்டர் ஐடி கார்டு வச்சிருக்க SIR நடைபெற்று இருக்கும் போது இங்க 6 லட்சம் பேர் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் கொண்டு வந்து பிஜேபியோட MLA அதிகப்படுத்துறதுக்கான முகாந்திரம் தான்
இந்த எஸ்ஏஆர் என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எஸ்ஏஆர் என்பது 6 லட்சம் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் குடிபெயர் தொழிலாளர்களை இங்க கொண்டு வந்து பிஜேபி எம்எல்ஏ நிக்க வைக்கிற இடத்துல அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டு இங்க பிஜேபி எம்எல்ஏ அதிகப்படுத்துவதற்கான வேலைதான் வருகின்ற எஸ்ஐஆர் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதன் காரணமாக தான் 30 நாட்கள், வெறும் 30 நாட்கள் அது கொடுக்கப்பட்டு காலக்கெடுவின் அடிப்படையில் ஞானேஷ்குமார் அவர்கள் பிஜேபி அடிப்படையில் செயல்படுகிறார். இதுக்கு பதில் சொல்லுங்க. பீகாருக்கு கொடுத்த எஸ்ஐஆர் என்பது 2 ஐடென்டி கார்டோட இருக்கு. அதை சரி பண்ண சொல்லுங்க. கமிஷனை போய் அரசியல் அரங்கத்துல அடுத்தடுத்த நாட்கள்ல பரபரப்பை பற்ற வைக்க போகிறதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்தில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியுடன்.